பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தானியேல் புத்தகத்தில் இருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். தானியேல் 4ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 76 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் கடிதம் எழுதியது யார்? நேபுகாத்நேச்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. உங்களுக்கு டேஸ் பெருக கடவது என்று நேபுகாத்நேச்சார் நிருபத்தில் குறிப்பிட்டிருந்தார். சமாதானம் பெருக கடவது என்று தானியேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. எது நேபுகாத்நேச்சாருக்கு நன்மையாய் கண்டது? தேவன் தன்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. எது தலைமுறை தலைமுறையாக நிற்கும்? உன்னதமான தேவனுடைய ஆளுகை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 5. உன்னதமான தேவனுடைய டேஸ் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய டேஸ் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது என்று நேபுகாத்நேச்சார் கூறினார். தேவனுடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாய் இருக்கிறது என்று தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. எது நித்திய ராஜ்யம்? உன்னதமான தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. தன் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாய் இருந்தது யார்? நேபுகாத்நேச்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. நேபுகாத்நேச்சார் தன் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து எங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான்? தன் அரமனையிலே. தானியேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. நேபுகாத்நேச்சாரை கலங்க பண்ணியது எது? படுக்கையின் மேல் அவருக்குள் உண்டான நினைவுகளும் அவர் தலையில் தோன்றின தரிசனங்களும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. நேபுகாத்நேச்சாருக்கு திகிலை உண்டாக்கியது எது? நேபுகாத்நேச்சாரின் சொப்பனம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கிறதற்காக எவர்களை கொண்டு வரும்படி நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டான்? பாபிலோன் ஞானிகளை எல்லாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 12. சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்கிறதற்காக நேபுகாத்நேச்சாரிடத்தில் வந்தவர்கள் யார்? சாஸ்திரிகள், ஜோசியர், கல்தேயர் மற்றும் குறி சொல்லுகிறவர்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. நேபுகாத்நேச்சார் தானியேலுக்கு தன் டேஸ் நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்று மறுபெயரிட்டான். தன் தேவனுடைய நாமத்தின்படியே. தானியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. தானியேல் எவர்களின் ஆவியை உடையவன் என்று நேபுகாத்நேச்சார் கூறினார்? பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடையவன் என்று. தானியேல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. சாஸ்திரிகளின் அதிபதி யார்?
பெல்தெஷாத்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. தானியேலுக்குள் இருந்தது என்ன? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி. தானியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. எதை அறிவது தானியேலுக்கு அரிதல்ல? எந்த மறைபொருளையும் அறிவது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 18. டேஸ் மத்தியிலே டேஸ் ஒரு விருட்சத்தை நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்டார். தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. வளர்ந்து பலத்தது எது? நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 20. நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சம் தேசத்தின் டேஸ் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் டேஸ் எட்டினது. தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வான பரியந்தம் எட்டினது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. எதின் இலைகள் நேர்த்தியும் அதின் கனி மிகுதியுமாயிருந்தது? நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சத்தின் இலைகள் நேர்த்தியும் அதின் கனி மிகுதியுமாயிருந்தது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சத்தில் உண்டாயிருந்தது எது? எல்லா ஜீவனுக்கும் ஆகாரம் உண்டாயிருந்தது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 23. நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சத்தின் கீழே நிழலுக்கு ஒதுங்கியது எது? வெளியின் மிருகங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 24. நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தில் ஆகாயத்து பட்சிகள் எவைகளில் தாபரித்தன? விருட்சத்தின் கொப்புகளில். தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 25. நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சத்தால் எவைகள் போஷிக்கப்பட்டது? சகல பிராணிகளும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. யார் வானத்திலிருந்து இறங்குவதை நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் கண்டார்? காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன். தானியேல் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 27. காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் இந்த டேஸ் வெட்டி இதன் டேஸ் தரித்து போடுங்கள் என்று கூறினார். இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் என்று. தானியேல் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 28. காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் டேஸ் சத்தமிட்டு இதன் இலைகளை உதிர்த்து கனிகளை சிதறடியுங்கள் என்று கூறினார். உரத்த சத்தமிட்டு. தானியேல் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 29. எவைகள் போய்விடட்டும் என்று காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் கூறினான்? விருட்சத்தின் கீழுள்ள மிருகங்களும் அதன் கொப்புகளிலும் உள்ள பட்சிகளும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 30. இதன் வேர்களாகிய டேஸ் பூமியில் இருக்கட்டும் என்று நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் சொல்ல கேட்டார். அடிமரம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம்.
கேள்வி எண் 31. வெளியின் பசும் புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவது எது? விருட்சத்தின் அடிமரம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 32. விருட்சத்தின் அடிமரத்திற்கு இடப்படுவது எது? இரும்பும் வெண்கலமுமான விலங்கு. தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 33. டேஸோடே டேஸிலே விருட்சத்தின் அடிமரமாகிய நேபுகாத் நேச்சாருக்கு பங்கு இருக்க கடவது. மிருகங்களோடே பூமியின் பூண்டிலே. தானியேல் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 34. விருட்சத்தின் அடிமரத்திற்கு எது கொடுக்கப்பட கடவது என்று நேபுகாத் நேச்சாரின் சொப்பனத்தில் சத்தம் கேட்டது. மிருக இருதயம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 35. நேபுகாத் நேச்சார் மேல் எத்தனை காலங்கள் கடந்து போக வேண்டும்? 7 காலங்கள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 36. உன்னதமானவர் டேஸ் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுக்கிறார். மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 37. உன்னதமானவர் டேஸையும் ராஜ்யத்தின் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறிய வேண்டும். மனுஷரில் தாழ்ந்தவனையும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 38. டேஸினால் இந்த காரியமும் டேஸினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன் யார் யாரிடம் கூறியது? நேபுகாத் நேச்சார் பெல்தெஷாத்சாரிடம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 40. நேபுகாத் நேச்சாரின் ராஜ்யத்திலுள்ள ஞானிகள் எல்லாராலும் எதை தெரிவிக்க கூடாமற் போயிற்று? நேபுகாத் நேச்சாருடைய சொப்பனத்தின் அர்த்தத்தை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி 41. தானியேல் எந்த மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினான்? ஒரு நாளிகை மட்டும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 42. சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை. யார் யாரிடம் கூறியது? நேபுகாத் நேச்சார் தானியேலிடம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 43. என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய டேஸிலும் அதன் அர்த்தம் உம்முடைய டேஸிலும் பலிக்க கடவது என்று தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான். பகைவரிடத்திலும் சத்துருக்களிடத்திலும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 44. நேபுகாத் நேச்சார் சொப்பனத்தில் கண்ட விருட்சம் யாரை குறிக்கிறது? நேபுகாத் நேச்சாரை குறிக்கிறது. தானியேல் 4ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வசனங்கள். கேள்வி 45. அந்த விருட்சம் டேஸும் டேஸுமாயிருக்கிற ராஜாவாகிய நீர்தாமே என்று தானியேல் கூறினான். பெரியவரும் பலத்தவருமாயிருக்கிற. தானியேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 46. எது பெருகி வான பரியந்தமும் எட்டி இருக்கிறது? நேபுகாத் நேச்சாரின் மகத்துவம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 47. பூமியின் எல்லை பரியந்தமும் எட்டி இருக்கிறது எது? நேபுகாத் நேச்சாரின் கர்த்தத்துவம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி 48. நேபுகாத் நேச்சார் எதை அறிந்தபின் ராஜ்யம் அவனுக்கு நிலை நிற்கும்?
பரம அதிகாரத்தை அறிந்தபின் தானியேல் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 49. எதை அங்கீகரித்து கொண்டு நீதியைச் செய்யும்படி தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? தான் சொல்லும் ஆலோசனையை அங்கீகரித்து கொண்டு தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 50. எவைகளை அகற்றிவிடும் என்று தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? பாவங்களையும் அக்கிரமங்களையும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 51. டேஸுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் என்று தானியேல் நேபுகாத் நேச்சாரிடம் கூறினான்? சிறுமையானவர்களுக்கு இறங்கி. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 52. பாவங்களையும் அக்கிரமங்களையும் அகற்றிவிடுவதால் கிடைக்கும் பலன் என்ன? நீடித்த வாழ்வு. தானியேல் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 53. பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவிக் கொண்டிருந்தது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 54. சொப்பனம் கண்டு எத்தனை மாதம் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாரின் சொப்பனம் நிறைவேறியது? 12 மாதம் சென்ற பின்பு. தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 55. இது என் டேஸினால் என் டேஸுக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று நேபுகாத் நேச்சார் கூறினார்? வல்லமையின் பராக்கிரமத்தினால் மகிமை பிரதாபத்துக்கென்று. தானியேல் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி 56. ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று என்று சொன்னது யார்? வானத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி 57. மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 58. ஆகாயத்து பனியிலே நனைந்தது எது? நேபுகாத் நேச்சாரின் சரீரம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 59. நேபுகாத் நேச்சாரின் தலைமயிர் எதை போல வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது? கழுகுகளுடைய இறகுகளைப் போல வளருமட்டும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 60. நேபுகாத் நேச்சாரின் நகங்கள் எதை போல வளருமட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது? பட்சிகளுடைய நகங்களைப் போல வளருமட்டும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி 61. தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 62. என் டேஸ் எனக்கு திரும்பி வந்தது என்று நேபுகாத் நேச்சார் கூறினார்? புத்தி. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 63. நேபுகாத் நேச்சார் யாரை ஸ்தோத்திரித்தார்? உன்னதமானவரை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 64. நேபுகாத் நேச்சார் யாரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினார்? என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி 65. எது தலைமுறை தலைமுறையாக நிற்கும்?
கர்த்தருடைய ராஜ்யம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 66. தேவனுடைய கர்த்தத்துவமே டேஸ் கர்த்தத்துவம். நித்திய கர்த்தத்துவம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 67. எவர்கள் ஒன்றுமில்லையென்று எண்ணப்படுகிறார்கள்? பூமியின் குடிகள் எல்லாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 68. கர்த்தர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் டேஸையும் பூமியின் டேஸையும் நடத்துகிறார். வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 69. ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக நேபுகாத் நேச்சாருக்கு திரும்பி வந்தது எது? மகிமையும் முகக்கலையும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 70. நேபுகாத் நேச்சாரை தேடி வந்தவர்கள் யார்? மந்திரிமாரும் பிரபுக்களும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 71. நேபுகாத் நேச்சார் எதிலே ஸ்திரப்படுத்தப்பட்டார்? தன் ராஜ்யத்திலே. தானியேல் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 72. அதிக டேஸும் நேபுகாத் நேச்சாருக்கு கிடைத்தது. அதிக மகத்துவமும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 73. எவைகளெல்லாம் சத்தியம்? பரலோக ராஜாவின் கிரியைகளெல்லாம். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 74. எவைகள் நியாயமுமானவைகள் என்று நேபுகாத் நேச்சார் கூறினார்? பரலோக ராஜாவின் வழிகள். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 75. எவர்களை தாழ்த்த கர்த்தராலே ஆகும் என்று நேபுகாத் நேச்சார் கூறினார்? அகந்தையாய் நடக்கிறவர்களை. தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கேள்வி எண் 76. பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்தியது யார்? நேபுகாத் நேச்சார். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.